இப்ப நாம ஒரு விஷயத்துக்கு வருவோமா? சம்பந்தமே இல்லாத என்ன உங்க சொந்தக்காரின்னு சொல்லி எதுக்கு அழிச்சிட்டு வந்தீங்க? நீ ரொம்ப புத்திசாலி ராதா. கடந்த காலம் மறந்து போன மாதிரி மத்தவங்க கிட்ட போட்ட வேஷத்தை மறுபடியும் தொடராம பளிச்சுன்னு விஷயத்துக்கு வந்துட்டியே. சீனண்ணா சொல்லு. ராதா, நீ ஆம்பள வேஷத்துல நடத்தினிய திருட்டு விளையாடல் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சீட்டிங் மார்க்கெட்ல நீ ஒரு ஜகஜால ஜித்தி சகலகலா வள்ளி. கடைசியா நெக்லஸ் ஹோட்டல்ல அடிச்சே, அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். Am I correct? அதான் என் ஜாதகத்தையே சொல்றீங்களே. சொல்லுங்க. இந்த அழகான புத்திசாலி கிட்ட அபாரமான திறமை இருக்கு. ஆனா அது 500க்கும் 1000க்கும் அநியாயமா செலவாயிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதுனாலதான் உன்னை ஒரு பெரிய காரியத்துக்கு பயன்படுத்தலாம்னு முடிவெடுத்தோம். அதுக்காக உனக்கு ஒரு பெரிய தொகையை அன்பளிப்பா தர இருக்கும். திருட்டா பெரட்டா கொள்ளையா கொலையா? கடைசியா சொன்னியே அந்த 2 எழுத்து காரியம் தான். கொலையா? என்னால முடியாது. அதுக்கு வேற ஆளை பாருங்க. நிச்சயமா உன்னால முடியாது. எனக்கு இருக்கிற சொந்தம் நீங்க 2 பேர் தான். உங்க தலையில அடிச்சு சொல்றேன், என்னால முடியாது. கிண்டலா பண்ற? உனக்கு இருக்கிற 2 சொந்தம் யாருங்கிறத காட்டட்டுமா? செய். அட பாவிங்களா, இவனை எங்க கொண்டு போய் வச்சிருக்கீங்க? இருக்கிற இடத்தையும் சொல்றோம், உன்னையும் அவங்களோட அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு முன்னால நாங்க சொன்ன சின்ன காரியத்தை என்னால முடியாது. முடியாதுன்னு சொன்னேன். உன்னை வளர்த்த நாயையும் உன் மேல பாசமா இருக்கிற அந்த நல்லவனையும் 2 பேரையும் சின்ன பின்னமா சாகடிப்போம். என்ன சொல்றேன்? ஓகே? சொல்லுங்க, நான் யாரை கொல்லணும்? Come on, see this photo. இந்த அம்மா முகத்தை பார்த்தாலே எவ்வளவு தெய்வீகமா இருக்கு. இவங்களை கொல்றதுனால உங்களுக்கு என்ன லாபம்? அத உன் துப்பாக்கி கிட்ட சொன்னாதான் அது வெடிக்குமா? சொல்லலைன்னா வேண்டாம். ஆமா, இந்த அம்மாவை உங்களால கொல்ல முடியாதா? கட்டெரும்பு நசுக்கிற மாதிரி நசுக்கிடுவோம். ஆனா கைக்கு விலங்கு வந்துடுமேன்னு பயம். அப்போ என் கைக்கு மட்டும் விலங்கு வராதா? வராது. காரணம், பல வருஷங்களா அந்த அம்மாவுக்கும் எங்களுக்கும் தான் பகை. அதனால நாங்க நெருங்க முடியல. நீ ஒரு பொண்ணு, அதுலயும் புத்திசாலி. நீ நினைச்சா காரியத்தை சுலபமா முடிக்கலாம். ஓகே, இந்த அம்மாவை பத்தின விவரங்கள்? பல வருஷங்களுக்கு முன்னாடி புருஷனையும் 3 பெண் குழந்தைகளையும் பறிகொடுத்துட்டு சாதாரண நிலைமையில் இருந்தா. திடீர்னு கோடீஸ்வரி ஆகி யாரோ ஒரு அநாத பையனை ஆதரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அவ இருக்கிற செட்டப்ப பாத்துக்க. ஸ்டாப். எஸ். இவளை இந்த உலகத்தை விட்டே சீக்கிரமா அனுப்பிச்சிடுறேன். இந்த காரியத்துல எசக பிசகா சின்னத்தனமா நீ நடந்துகிட்ட, நாங்க சிங்களத்தனமா நடந்துக்குவோம். இந்த விஷயத்துல நான் என் புத்தியை நம்பித்தான் இருக்கிறேன். உன்னுடைய மோட்டார் சைக்கிளும் ஆம்பளை ட்ரெஸ்ஸும் அந்த ரூம்ல இருக்கு. டேக் திஸ் கீ. சீனோண்ணா. விஜய் தம்பி. கதவை தரங்க. உள்ள யாரையும் விடக்கூடாதுன்னு உத்தரவு. என்ன உள்ள வில்லனா உங்க வேலைக்கு தான் ஆபத்து, ஞாபகம் வச்சுக்கோங்க. நில்லுங்க, கேட்டு சொல்றேன். எஸ் மேடம். நீங்க போகலாம். ஓகே, தேங்க் யூ. உன்னை உள்ள அனுப்ப சொன்னதே நான் தான். என்ன விஷயம்? நான் வந்து அம்மாவை பார்க்கணும். எது விஷயமா நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்க அனுமதிக்கிறதா இல்லையான்னு நான் முடிவெடுக்கிறேன். இந்த வீட்டு எஜமானியோட வளர்ப்பு பிள்ளையா இருக்காரே மிஸ்டர் சுரேஷ், அவர் ஒரு டான்ஸரை காதலிக்கிறாரு. கொஞ்ச நாளா அவளை சந்திக்கிறதும் இல்ல, போன் பண்ணா சரியா பதில் கூட பேசுறது இல்ல. காதலிச்சவரு கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கத்துல இருக்காரா இல்ல கை விட்டுட்டு போற எண்ணத்துல இருக்காரான்னு தெரிஞ்சா அவளோட எதிர்காலத்தை பத்தி ஒரு முடிவுக்கு வர முடியும். அவ மேல இவ்வளவு அக்கறை எடுத்து வந்திருக்கீங்களே, நீங்க யார் அவளுக்கு? சகோதரன்னு சொல்லலாம், சிநேகிதன்னு சொல்லலாம். மொத்தத்துல அவ நன்மைக்காக பாடுபடுறவன். லுக், இனிமே சுரேஷ் அந்த டான்ஸரை பார்க்க வரமாட்டார். கூடிய சீக்கிரம் அவர் ஒரு கோடீஸ்வர குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா போறாரு. சும்மாவா சொன்னாங்க?
பணக்காரனையும் பாம்பையும் ஒன்னா பார்த்தா முதல்ல பணக்காரனாடி அப்புறம் பாம்பாடின்னு அந்த இனத்துக்கே உண்டான குணத்தை காட்டிட்டான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். யூ கேன் கோ. போறேன். ஆனா ஒண்ணு, அவனுக்கு கோடீஸ்வர மனைவி கிடைக்கலாம், அந்த அம்மாவுக்கு கோடீஸ்வர மருமக கிடைக்கலாம். ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி இழந்த மகளை மறுபடியும் சந்திச்சு தாயாகிற மனநிறைவு அந்த அம்மாவுக்கு எப்போ உண்டாகாது. இதை மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. நில்லுப்பா. நீ என்ன சொன்ன? 15 வருஷத்துக்கு முன்னால நீங்க பறி கொடுத்த குழந்தைய பத்தி சொன்ன. நீ எந்த குழந்தைய சொல்ற? எந்த குழந்தைன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க 3 குழந்தைகள்ல ஒண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப அவ எங்க இருக்கா? ஒரு டான்ஸ் மாஸ்டரால வளர்க்கப்பட்டு இப்ப ஒரு டான்ஸரா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கா. அவளை நான் இப்பவே பார்க்கணுமே. அவ்வளவு சுலபமா நீங்க அவளை பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப அவ டான்ஸ் ப்ரோக்ராம்ல இருப்பா. அங்கேயே போய் பார்க்கலாம். நீங்க வெளியே போறது உங்களுக்கு ஆபத்துமா? என்ன ஆபத்து வந்தாலும் சரி, இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் பிரிஞ்சு போன குழந்தைங்கள ஒருத்தி கிடைச்சிருக்கா. அவளை நான் இப்பவே பார்க்கணும். டிரைவர், வண்டி எடு. சரோஜா, அம்மா கூப்பிடுமா. அப்படியே கூப்பிடு. தாய்க்கு தன் குழந்தைங்க அம்மான்னு கூப்பிடுறத விட வேற சந்தோஷமே இருக்க முடியாது. கூப்பிடுமா. அம்மா. நிர்மலா, உன் தாயை நினைச்சுதான் நீ கண் கலங்குறேன்னு எனக்கு நல்லா தெரியுமா? ஐயோ இல்லப்பா, எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தானே. பாபு, என் மகளை என்கிட்ட சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அது என் கடமை. சரோஜா இந்த அம்மாவுடைய பொண்ணுன்னு இந்த பையனுக்கு எப்படி தெரியும்? இவன் யாருன்னு உங்களை போலவே எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. இப்பவே தெளிவுபடுத்திட்டு வரேன். வாங்க மேடம். ராதா எங்க? வெளியே போயிருக்கா. அவளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வாட் நான்சென்ஸ். கடந்த காலத்தை மறந்த நிலையில இருக்கிற ஒருத்திய தன்னந்தனியா வெளியே அனுப்புனீங்கன்னா என்ன அர்த்தம்? அவ யாருகிட்டயுமே சொல்லாம வெளியில போயிட்டா மேடம். அவளை கவனமா பாத்துக்க முடியலன்னா ஏன் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறீங்க? சாரி மேடம். இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? சீரியஸா கேக்குறேன், விளையாடாம பதில் சொல்லு. டேக் இட் ஈஸி. இதுவரை நீங்கள் நேர்முக காட்சியாக பார்த்தது மியூசிக் ஹாலில் நடைபெற்ற டிஸ்கோ புகழ் ரோசியின் நடன நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி அச்சன் குஞ்சு அவர்களின் கதகளி நடனம். ராதா வீட்ல இல்லன்னு சொன்னீங்க, ரூம்ல இருக்கா? அது Shut up. போலீஸ் கிட்ட அனாவசியமா போய் சொல்றது நல்லது இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. ராதா, நீ பழைய கைகாரி. வெளியில போனதும் தெரியல, உள்ள வந்ததும் தெரியல. அந்த பொம்பளை இன்ஸ்பெக்டர் முகத்துல நல்லா கரிய பூசிட்டமா. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. பாராட்டு மட்டும் இல்ல, உனக்கு நான் ஒரு பரிசும் தர போறேன். என்னது? ஒரு கிஸ். அம்மா! குத்துறது அந்த ஆள, நீ ஏன் கத்துற? ஒண்ணு இல்ல, நாங்க அபூர்வ சகோதரர்கள். அங்க குத்தன குத்துல இங்க பல்லு ஒண்ணு தெரிச்சு போச்சு. யூ, நீ பெண் இல்ல, பேய். அவசியம் ஏற்பட்டா பிசாசா கூட மாறுவேன். லுக், எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒப்பந்தம் அந்த அம்மாவை தீர்த்து கட்டணுங்கிறது தான். அத விட்டு வேற ரூட்ல வந்தீங்க, அங்க நடக்க வேண்டிய கொலை இங்க நடக்கும். உன்னுடைய திட்டத்துல அடுத்த கட்டம் என்ன? முதல்ல நாங்க கொண்டு போய் விட்டுருக்கிற சரோ அங்க செட்டில் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்னுடைய பிளான் என்னங்கறத உங்ககிட்ட சொல்றேன். ஓகே? ஓகே. ஓகே. தெரிச்சு போச்சு. ஹலோ, இஸ் இட் 86704? சரோஜா இருக்காங்களா? ஹலோ, யாரு? ஏய், நான் பாபு. ஓ பாபுவா, நான் சரோ பேசுறேன். உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. ஆமா, எனக்கு இங்க ராஜ மரியாதையே நடக்குது. ஏன் நடக்காது? அந்த அம்மாவுக்கு மகளா நடிச்சா
உன் காதலனோட எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம்னு நான் சொன்னது சரியா போச்சுல்ல? நடிக்கிறது ஒழுங்கா நடிமா. அப்புறம் அந்த அம்மா என் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி நடக்க போகுது. அதுல நான் தான் உங்க மகன் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். ஹலோ. அப்ப நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆசைப்பட்ட காதல் நீ அடைஞ்சு லட்சக்கணக்கான சொத்துக்களுக்கும் சொந்தக்காரி ஆக போற. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. ஆனா அப்பப்போ எனக்கு வயித்த கலக்குது இந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வரும்போதுதான். அவ பாக்குற பார்வையில பெர்மனண்டாவே ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ஒரு மாதிரியா பார்த்துட்டு மேல போயிட்டாங்க. அவளை நீ தைரியமா இரு, அவளை நானே பாத்துக்கிறேன். இப்ப நீ போனை கட் பண்ணிடு, அப்புறமா நானே போன் பண்றேன். ஓகே? ரொம்ப தேங்க்ஸ் பாபு. என்ன அந்த பொண்ணுகிட்ட பேசியாச்சா? நீ என்ன சொன்ன, அவ என்ன சொன்னா? நான் என்ன சொன்னேன், அவ என்ன சொன்னாங்கறத ஒரு வரி விடாம போன்ல ஒட்டு கேட்டியே, அப்புறம் என்ன கேள்வி? எனக்கு தெரியாதே. அதான். அப்போ அத உன் அபூர்வ சகோதரனையே கேட்டு தெரிஞ்சுக்க. இவளுடைய அப்பனையும் நாயையும் நம்ம அடைச்சு வைக்கலன்னா இந்நேரம் நம்ம கண்ணுக்குள்ள விரல விட்டு அவ ஆட்டி இருப்பா. நிர்மலா, என்னுடைய 3 குழந்தைங்களையும் நான் சின்ன வயசுலயே பிரிஞ்சுட்டேன். அதுல ஒருத்தி இப்ப கிடைச்சதுனால நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. ஆனா சரோஜா உங்க மகதாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? அவளை பார்க்கும்போது என் மனசு சொல்லுது அவதான் என் மகன். அதுதான் ஆதாரம். கொதிச்சுக்கிட்டு இருந்த என் ரத்தத்துல ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டிருக்கே, அதுதான் ஆதாரம். மேடையில அவளை நான் முதல்ல பார்த்தப்போ என் கணவரையே பார்க்கறது போல ஒரு உணர்வு ஏற்பட்டதே, அதுதான் ஆதாரம். நான் சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. நானும் சின்ன வயசுலயே தாயை பிரிஞ்சவ. உங்களை பார்க்கும் போதும் உங்களோட பழகும் போதும் இழந்து போன தாயை நான் உங்கள பாக்குறேன். அதனால நான் உங்க மகளாயிட முடியுமா? நிர்மலா, சரோஜாவை பார்க்கும்போது ஏற்படுற பாச உணர்வுதான் உன்னை பார்க்கிற ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஏற்படுது. ஆனா பாத்தீங்களா, பெரும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அவதான் உங்க மகன் உடனே முடிவுக்கு வராதீங்க. நீ பெண்ணா இருந்தாலும் போலீஸ் துறையை சேர்ந்தவன். எதுவுமே ஆதாரபூர்வமா இருந்தா தான் உன் மனசு ஏத்துக்கும். நிர்மலா, உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். எப்படி? இன்னைக்கு நடக்க போற பார்ட்டியில அந்த பாபுவும் முக்கியமான விருந்தாளிகளும் வர்றாங்க. அவங்க முன்னாடியே உன் சந்தேகத்தை தீர்க்கிறேன். என்னமா சொல்றீங்க? என்னுடைய 3 பொண்ணுங்களுக்கும் உடம்புல ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. அத நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. உடம்புல ஏதோ அடையாளம் இருக்குன்னு சொன்னாங்க. எந்த அடையாளம்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது?